Hi partner, golden point 10. Adjustment of capital. Adjustment of capital. இப்போ நம்ம பார்க்குறது நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்துட்டாரு, அதுக்கு தகுந்தாப்புல ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, AB 3:2 ரேஷியோ. C admitted for 1/6 share. He brought 20,000 as capital and 5,000 as goodwill. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்துடுறோம். ரைட், ஓகே. இப்போ சி கேபிட்டல் 20,000 கொண்டு வந்துட்டாரு, அவர் அக்கௌண்ட்ல எழுதிடுவோம். Capital of A and B after all adjustment is, அதாவது இங்கே சொன்ன மாதிரி ரிசர்வ், ரிவேல்யூஷன், குட்வில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏக்கு 56,000 இருக்கு, பிக்கு 46,000 இருக்கு. அதாவது இங்கே பேலன்ஸ் பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணால் இவருக்கு 56,000 வருது, இவருக்கு 46,000 வருது. ரைட், ஓகே. அதுதான் இது ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க பாரு, that is A and B capital should be adjusted in proportion of new partners capital. அப்போ நியூ பார்ட்னர் கேபிட்டல் படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் குழப்பமே வேண்டாம். நியூ பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு? 20,000 கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு ஷேர் எவ்வளவு? 1/6. அப்போ டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு இருக்கணும்? டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் ஆஸ் பர் நியூ பார்ட்னர் 20,000 ரூபா கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு 1/6 ஷேரு, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடு. தட் இஸ் ஈக்குவல் டு 1,20,000 டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். இது இருக்கணும் இவருடைய ரேஷியோ படி பார்த்தா. சரி, இப்போ ரிமைனிங் கேபிட்டல் இவருக்கு 20,000 போனால் எவ்வளவு இருக்கு? 1 lakh தான் இருக்கு. இது யாருக்கு? ஏபி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து 1 lakh இருக்கணும். அதான் ரிமைனிங் கேபிட்டல். மொத்தம் 1,20,000, அதில் 20,000 சி கொண்டு வந்துட்டாரு. அப்போ ஏபி சேர்ந்து 1 lakh இருக்கணும். அதுவும் அவங்க ரேஷியோவில் இருக்கணும். அவங்க ரேஷியோ என்ன? 3:2. அப்போ 3:2 ரேஷியோ எப்படி பிரிச்சின்னு சொன்னால், that is 1 lakh into 3/5, 1 lakh into 2/5, that is equal to 60,000, 40,000. இதுதான் ஏபி ரெண்டு பேத்துக்கு இருக்கணும். அப்போ ஏக்கு எவ்வளோ இருக்கணும்? 60,000 இருக்கணும், பிக்கு 40,000 இருக்கணும். அதை பேலன்ஸாக எழுதிரு. பேலன்ஸ் கேரி டவுன். இவருக்கு 60,000 இருக்கணும், அதான் சொல்கிறாங்க. இவருக்கு 40,000 இருக்கணும். ஆனால் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கு? இவருக்கு 56 இருக்கு. அப்புறம் 4,000 குறையா இருக்கு. அவர் அந்த பணத்தை கொண்டு வரணும். தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை கேஷ் 4,000. அப்போ வேறு 4,000 கொண்டு வந்தால் இங்கே கூடிரும். அப்போ 60,000 பேலன்ஸ் வந்துடும். இவருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, 40,000 தான் இருக்கணும், 46,000 இருக்குது. அப்போ அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிடுவார். அப்போ இங்கே எழுதிடு டு கேஷ் 6,000. அப்போ இது என்னாச்சு? 40,000 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சில நேரங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி மேட் பை கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் சொன்னாங்கன்னா இங்கே கேஷ்னு எழுத வேண்டியதை கரண்ட் அக்கௌண்ட் எழுதிரு. தட்ஸ் ஆல். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்டுவ? முக்கியமானது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டு, அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட்டு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். கரண்ட் அக்கௌண்ட் டெபிட்னு சொன்னால் இது டெபிட்னா அசட் சைடில் காட்டணும்,
இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு, கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டு. அப்போ இந்த 6,000 லைபிலிட்டி சைடில் காட்டணும் நியூ பேலன்ஸ் ஷீட்டில். சரிங்களா? இதை வச்சு ஒன் வேர்டு கேட்பாங்க, செக் பண்ணிக்கோ. முக்கியமான விஷயம். ஓகே பாய்ஸ்.